ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போந்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த இலக்கிய சீரியல் ரொம்ப மொக்கையாக போயிட்டு இருக்காங்க. இந்த டேரக்டருக்கு கதையில தெரியாத பார்த்தீங்கன்னா ரொம்ப மொக்கையாக கொண்டு போகிறதுனால நமக்கும் பார்த்திங்கன்னா எதுவும் கண்டென்ட் அதிகமாக கிடைக்கிறது இல்லைங்க. அதனால் நம்ம வேறு சீரியல் வேறு ஏதாவது ரிவ்யூ போடலாமா அப்படின்றத கமெண்ட் பண்ணி விடுங்க. அந்த சீரியலை நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். இந்த இலக்கிய சீரியல் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கார்த்திக் யாருக்குமே நம்ம பாரமாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கார்த்தி நம்ம அந்த ஆஞ்சலியை கொலை பண்ணாலும் நம்ம எப்படி ஜெயிலுக்கு போய் நம்மளுடைய குடும்பமானம் கப்பல் ஏறிடும். ஆல்ரெடி இந்த ஆஞ்சலி நம்ம ஏமாத்தந்தே குடும்பமானம் தெரு தெருவாக நாரி போயிருக்கு. இந்த வேலையை இந்த வேலையும் நம்ம பண்ணவும் கண்டிப்பாக ரொம்பவுமே நாரி போயிடும். இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே வழி தான் இருக்குது. நான் மேலேருந்து எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டு சாகிறது அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி அவங்க வீட்டு மேலேருந்தே குச்சி மண்டியை போட பிளான் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கதைலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. இந்த கார்த்தி அரைக்குறை உயிராக இருப்பான். ஒன்று இந்த ஆஞ்சலியை கல்யாணம் பண்ணது காதலிச்சது எல்லாமே மறந்து இருப்பான். அப்படி கொண்டு போக போகிறாங்க. அப்படியும் இல்லையா, கார்த்தியை இந்த எபிசோடோட ஸ்டோரியை முடிச்சு விட்டுட்டு இந்த ஆஞ்சலி பார்த்திங்கன்னா திருந்திட்ட மாதிரியும் இனிமேல் எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி இந்த கார்த்தி கூட சேர்ந்து வாழ்கிறது தாங்க. அப்படியும் இல்லையா, இந்த அஞ்சலியை அப்படியே தனி தெளித்து விட்டுட்டு மறுபடியும் இன்னொரு கல்யாணம் பண்ணணும். அப்படி இல்லையா, அந்த பைரவி நம்ம இலக்கியாவை இந்த வீட்டை விட்டு எப்படியாவது அனுப்பணும், இலக்கிய இருக்கிற எவிடன்ஸை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க கொண்டு போக போகிறாங்க. அதுபோக இந்த அஞ்சலி இலக்கியாவை கண்டிப்பாக கொண்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி பிளான் ஆப் போட போகிறாங்க. ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா சீரியலே கொலாபரேஷனில் போயிட்டு இருக்கேன். எப்படி கதை போகுதுன்னே கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டிங் இல்லாத போயிட்டு இருக்குது. வர வர பார்க்கவே எனக்கே கடுப்பாக தான் இருக்குது. உங்களுக்கும் அதுக்கு மேலே கடுப்பாக தான் இருக்குன்றது நல்லாவே தெரியுதுங்க. என்ன பண்ணுறது, நமக்கு கண்டென்ட்டு சுத்தமாக இந்த டேரக்டர் கரெக்டாக கதை எழுதணும், நமக்கு கண்டென்ட் கிடைக்கும். நம்மளுமே இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக கதையை பற்றி பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கும். மொக்கையாக கொண்டு போயிட்டு சீரியலை முடித்தா நம்ம என்ன கண்டென்ட் கிடச்சிருக்குன்ட்டு என்ன சுவாரஸ்யமாக விஷயம் இருக்குன்றதை நம்ம பேசுகிறது சொல்லுங்கள். நமக்குமே வீடியோ போட கடுப்பாக தாங்க இருக்கும். அதனால தாங்க சொல்கிறேன், கூடிய சீக்கிரம் இந்த இலக்கிய சீரியலை முடித்தா ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காத அடுத்த சீரியல் என்ன ரிவ்யூ போடலான்றதும் நம்மளுடைய சேனலோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த இலக்கிய சீரியலில் இந்த டைரக்டர் கதையில் ட்விஸ்ட் வச்சு கொண்டு போனால் மட்டும்தாங்க சீரியல் நகர்ந்து போகும். இல்லைனா கூடிய சீக்கிரம் இந்த சீரியலை இழுத்து பூட்டிட்டு கிளம்ப வேண்டியது தாங்க. இது தாங்க நடக்க போகுது வரப்போகிற எபிசோடில் எல்லாமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.